அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுபத்துவத்தோட இன்றைய லைவ், அதாவது இன்றைய லைவ்னா செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய் சனி பார்வை கொடுக்குமா கெடுக்குமா, அதில் செவ்வாய் திசையை பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. 2003 ஒரு தொழில் ஆரம்பித்து நஷ்டமாயிருச்சு, 10 லட்ச ரூபா போச்சு அப்படின்னு சொல்கிறார். 45 ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய சுபத்துவ அபத்துவம் கோட்பாடுகளை எல்லாம் ஏற்கனவே தெரிந்த அந்த ஞானி எதற்காக அந்த நஷ்டத்தை அடைந்தார்? அவருடைய ஜாதகத்தை அவராலேயே பார்க்க முடியவில்லையா, கணிக்க முடியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. 2003 ஜனவரி 9 அவருக்கு செவ்வாய் திசையில் ராகு புக்தி முடிஞ்சு குரு புக்தி ஸ்டார்ட் ஆகுது. 7/1/2003 9/1/2003 என்ன ஆச்சு? 2 நாளில் அன்றைக்கு இருந்த ஏடிஎம்கே அரசாங்கத்தால் லாட்ரி சீட்டு பேன் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ராகுவோடு சேர்ந்த குரு, ராகு என்ன வேலையெல்லாம் செய்யும்? சீட்டிங் பிளானட் ராகு. இன்றைக்கு ஜோசியராக ராகு திசையில் 18 வருஷம் மக்களையெல்லாம் ஏமாற்றிருக்காரு. ஆனால் செவ்வாய் திசையினுடைய ராகு புக்தியில் லாட்ரி சீட்டு ஏஜென்சி எடுத்து நடத்த முயற்சி செய்த அவருக்கு 2 நாட்களில், அதாவது செவ்வாய் திசையினுடைய ராகு புக்தி முடிந்து குரு புக்தி ஆரம்பிக்கக்கூடிய அந்த 2வது நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டு லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டில் பேன் பண்ணுறாங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு சேர்க்கை, ராகு கொடுத்து குரு கெடுக்கும், கொடுத்து கெடுப்பான் ராகு அப்படின்னு சொல்கிறது இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப சரியாக பொருந்துது. நான் எதுக்காக இதை திரும்ப சொல்கிறேன்னா, அதை சொல்லி காமிக்கிறதுக்காக இல்லை. இப்போ ராகு திசையில் செவ்வாய் புக்தி நடந்துகிட்ருக்கு, அடுத்து குரு திசையில் சுய புக்தி ஆரம்பமாகும். இந்த குரு திசையில் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருமாப்போடு இருக்கார், பணக்காரன் நான் அப்படின்னு மாறுதட்டுறார். பணம் ஒரு நாள் காலியாகும். விஜய் மால்யா மாதிரி ஓட வேண்டியதான் நாட்டை விட்டு. நான் திருடன் அல்ல, ஆனால் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பணக்காரன் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இன்றைக்கி என்னாச்சு? விஜய் மால்யா. ஸோ அதே போல தான் இன்றைக்கு பணக்காரன் நாளைக்கு ஏழை ஆகலாம், இன்றைய ஏழை நாளைக்கு பணக்காரன் ஆகலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கை மாறும். ஆனால் ராகு திசை அடித்த காசெல்லாம் குரு திசையில் காலியாயிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ. கொடுத்து கெடுப்பான் ராகு. யாருக்கு கொடுப்பான், யாருக்கு கெடுப்பான், எப்போது கொடுப்பான், எப்போது கெடுப்பான் என்பது அவருடைய ஜாதகத்தில் தெரியும். எனவே மிதுன லக்னத்திற்கு 12இல் இருக்கக்கூடிய ராகு குரு சேர்க்கை என்பது நன்மையை தரக்கூடாது. ராகு நன்மையை தந்தால் குரு கெடுத்து விடும். அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.